வணக்கம் சிந்துஜா. வணக்கம் அண்ணா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பொதுவாக ஒரு ஒரு நேச்சுரல் டிசாஸ்டருக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாறும். ஸோ நம்மளும் அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி பேசுவோன்னு பார்த்தேன். என்னென்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அனர்த்தம், ஒரு ஒரு பெரிய டிசாஸ்டர். அந்த டிசாஸ்டருக்கு அப்புறம் ஒரு ஒரு நம்மளோட லேண்ட்ஸ்கேப் மாற்றம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஃபைனான்ஷியலாக நிறைய விஷயங்கள் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது இருக்குது. அது இல்லாமல் உயிர்கள் நிறைய பலியாகுனது அது ஒரு பக்கம் இருக்குது. பட் இதை தாண்டி இப்போ அந்த டிசாஸ்டருக்குள்ளே வாழ்ந்தவங்க இருக்கிறாங்கல்ல, அந்த அந்த டைம் அந்த பீரியட் ட்ராவல் பண்ணவங்க, அவங்க வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு லார்ஜ் கம்யூனிட்டி. அப்போ ஒரு 2 பேர் 3 பேருங்கிற நேரம் இருக்கிறதும் ஒரு பெரிய கம்யூனிட்டியாக இருக்கிற நேரமும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அது எப்படிப்பட்ட ஒரு 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 டிஃப்ரென்ஸாக இருக்கும் அது? டெஃபினட்டாக என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில் யாராவது ஒருத்தவங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறது, அப்படி இல்லைன்னா நம்ம இயற்கையாகவே இழப்புகள் அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே கூட, கலெக்டிவாக ஒரு கம்யூனிட்டியாக நம்ம இழப்புகளுக்கு சந்திக்கும் பொழுது அதனுடைய பாதிப்பு வந்து பல பரம்பரைகள் நோக்கினதாக இருக்கும். இப்போ உதாரணமாக நம்ம நம்ம நமக்கு தெரியும், நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அல்லது நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸில் நம்ம லாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த இழப்பு இருக்குது, அது இல்லைன்னு இல்லை, அதனுடைய பாதிப்பும் இருக்குது. அதை தாண்டி ஆனால் நம்ம இப்போது எல்லாருமே இலங்கையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இருந்து குறைவாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இருக்க ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஆட்கள் வந்து ஒரு பெரிய இழப்பை சந்திச்சிருக்கிறாங்கங்கிறது ஒன்று. இன்னொன்று, ஒரு பெரிய ஃபியர் சைக்கிளுக்குள்ளே நம்ம இருந்திருக்கோம் இல்லையா. இப்போ உதாரணமாக தித்வாவினுடைய முதல் 4 நாட்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, அடுத்தது வந்து கம்யூனிகேஷன் இல்லை, இந்த 3மே இல்லை. அடுத்தது சில நேரம் நாங்கள் எல்லாருமே கூட யாருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இருந்தோம். ஐ மீன் ஃபோனுக்கு சிக்னல் வந்து கதைக்க வரைக்கும் அந்த பக்கம் இருக்க அம்மாவோ அல்லது அந்த பக்கம் இருக்க என்னோட ஹஸ்பண்டோ குழந்தையோ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சிலரை எடுத்துக்கிட்டிங்கன்னா சேஃபாக இருந்திருந்தாலுமே கூட நான் நேற்று ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க அவங்க ஊரில் எதுவுமே நடந்திருக்கலை, ஆனால் இன்டர்நெட் இல்லாதனால வெளியில் என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ எல்லாம் நார்மலாகி அவங்க ஊரில் இருந்து வெளியில் வரும்போது நிறைய டெட் பாடிஸ் ரோட்டில் அடுக்கி வச்சுருந்ததை பார்த்துருக்குறாங்க. எனவே இந்த கலெக்டிவாக நம்ம ஒரு விஷயத்துக்கு முகம் கொடுக்கும் போது அந்த இடத்துல அதனுடைய உளவியல் பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். அதுக்காக நான் வந்து ஒரு தனிநபர் போகிற இழப்புகளுக்கு இருக்கக்கூடிய உளவியல் பாதிப்பை குறைத்து மதிப்பிடுறது கிடையாது. இதனுடைய விளைவுகள் வந்து பல மட்டங்களில் இருக்கும். ஏன்னா இது ஏற்கனவே இதுக்கு முதல்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், யுத்தத்தின் மூலமாக அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. டெஃபினட்டாக இப்போ நம்ம யுத்தம், சுனாமி, அதே நேரம் ஈஸ்டர் சண்டே தாக்குதல், இந்த நிறைய எங்களுடைய எல்லா அனுபவங்கள், அதுக்கு முன்னால் நடந்த என்ன சொல்கிறது கோலாகலம், அந்த மன்சேல் நடந்தது, நிறைய ரயட் நடந்துச்சு இல்லையா, அதுகள் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தின போராட்டங்கள், இப்படி எல்லாத்தையும் நம்ம ஒரு ட்ராக்காக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம சைக்காலஜிக்கலாக பேசுகிறத விட இது ஒரு பக்கம் எந்த பாடப்பரப்புக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஹியூமனிட்டிஸுக்குள்ளேயும் வருது. ஏன்னா இப்போ நம்ம சைக்காலஜி, கவுன்சிலிங், கிளினிக்கல் அந்த பக்கம் எடுத்திங்கன்னா நம்ம ட்ரோமா, போஸ்ட் ட்ராமட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், ஒரு பேரதிர்ச்சி நிலைக்கு பிறகு வர கம்பனம், ட்ரோமா, அதிர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இது கிளினிக்கலாக வந்து சைக்காலஜியில் நம்ம டிஃபைன் பண்ணிக்கிட்டு போகிறப்ப இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹியூமனிட்டிஸுக்குள்ளே வந்து சமாதானத்தை கட்டி எழுப்புதல் அல்லது சமூக விஞ்ஞானங்களுக்குள்ளே வந்து அல்லது சோஷியல் சைக்காலஜி, சமூக உளவியலுக்குள்ளே வந்து கலெக்டிவ் ட்ரோமா அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் பார்க்குறோம். அந்த கலெக்டிவ் ட்ரோமா வந்து என்ன சொல்கிறது, ஒரு சமூகமாக நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த ட்ரோமாவால் பாதிக்கப்பட்டு அதை எடுத்துக்கிட்டு போகிறது ஒன்று. இன்னொன்று அது ஹிஸ்டாரிக்கல், அது அடுத்த பரம்பரையினருக்கு வந்து கட்டாயம் கடத்தப்படும் அல்லது அது வந்து கடத்தப்படுவதாக வந்து நிறைய ஆய்வுகள் சொல்லுது. இப்போது நாங்கள் ஜெர்மன் நாட்டை எடுத்துக்கிட்டா
அதே நேரம் நாம் யூதர்கள் எடுத்துக்கிட்டால் இன்னைக்கு யூதர்களினுடைய நடத்தைகள் எல்லா யூதர்கள்னு நான் சொல்லலை, இஸ்ரேலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஜூவிஷ் இந்த பலஸ்தீனியர்களோடு இருக்கிற பிரச்சனையை பார்க்குற விதம் அல்லது நடந்துக்கிற விதம் எல்லாமே அவர்களுடைய ஹிஸ்டாரிக்கலி அவங்க கேரி பண்ண ஒரு ட்ரோமாவோட ரெஸ்பான்ஸை நாங்கள் பார்க்குறோம். ஸோ கலெக்டிவாக நம்ம ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு முகம் கொடுக்குறப்ப அது தனி மனித மனநலம் அப்படிங்கிறத தாண்டி அரசியல் முடிவுகளுக்குள்ள சமூக வாழ்க்கைக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் போகிற ஒரு இது இருக்குது. என்னென்னா அது ரொம்ப டீப் ரூட்டட். ஏன்னா இப்போது என்னை பொறுத்தவரையில் எனக்கு இருக்கக்கூடிய பெரிய கேள்வி, நான் உங்களோட அதை டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன். உங்களோட பெர்ஸ்பெக்டிவையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, எப்படி நாம் இதிலிருந்து வெளியில் வரப்போகிறோம். ஏன்னா இது லேயர்ஸ் இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே 80களில் வாழ்ந்த பெற்றோர்கள் அவங்க முகம் கொடுத்த அந்த பயம், அவங்க முகம் கொடுத்த அந்த அதிர்ச்சி, அவங்க முகம் கொடுத்த அந்த என்ன சொல்கிறது ஒரு அன்சர்டனிட்டி, நிலையற்ற தன்மை அப்படிங்கிறத தாண்டி பிறகு அது அப்படியே கன்வெர்ட் ஆகுது யுத்தத்துக்கு. திரும்ப அது ஒரு ப்ரொலாங்டு 30 வருஷம் போய் கடைசி யுத்தத்தில் அது நடந்த விதங்கள் பற்றி இன்னும் நிறைய அவிழ்க்கப்படாத முடிச்சுகள் இருக்கு இல்லையா? அந்த அந்த அதை நம்ம அழுது முடிக்கலை. நம்ம அது அப்படியே இருக்கிறப்ப இடையில சுனாமி. ஓகே, அந்த லாஸ் முடிஞ்சு அப்படியே நம்ம வரும்போது ஈஸ்டர் சண்டே தாக்குதல் வருது. ஈஸ்டர் சண்டே தாக்குதல் நம்ம அது ஒரு சில சர்ச்சில் நடந்துச்சு, ஒரு சில இடங்களில் நடந்துச்சுங்கிறத தாண்டி அது எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இருவிதமான சமூகங்களுக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அதற்கு பின்னால் அது ஹேண்டில் பண்ணப்பட்ட விதம் இஸ்லாமிய சமூகத்துக்கும் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அந்த மாதிரி போச்சு. திரும்ப நம்ம எக்கனாமிக் கிரைசிஸ், அதில் திரும்ப ஒரு அன்சர்டனிட்டி, ஃபியர் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போது நம்ம தித்வா அதோட இன்னொரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இது போயிருக்கு. ஸோ இந்த லேயர்ஸ் ஆஃப் ட்ரோமா நம்ம ஒரு சமூகமாக ஒரு விஷயத்துக்கு முகம் கொடுக்கும்போது அந்த அதிர்ச்சியினுடைய அந்த லேயர்ஸ் நம்மளை பல விதங்களில் பாதிக்கும். அதை பற்றி நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இல்லை, எனக்கு என்னென்னா இப்போ 70களில் இது இந்த ஒரு சோஷலிச ஐடியாலஜியோட நாமளே வளர்ப்போம், நாமளே விவசாயம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நேற்று கதைக்கு நேரம் காய்ச்ச ஒரு விஷயம் இருக்குது. அதுக்குள்ளே அந்த நேரம் இருந்த அந்த அரசாங்கத்தோட சில முடிவுகள்னால சாப்பாடு இல்லாமல் போனதாக இருக்கட்டும், ஒரு பான் ராத்தில் ரோட்டில் எடுத்துகிட்டு போக முடியாத சுச்சுவேஷன் வந்தோடனே எல்லாத்தையும் பாதுகாத்துக்கணும், வச்சுருக்கதெல்லாம் பாதுகாத்து வச்சுருக்கணும், காசையும் பாதுகாத்துக்கணும், வீட்டை பாதுகாத்துக்கணும், சொத்தை பாதுகாத்துக்கணும், சாப்பாடை சேவ் பண்ணி வச்சுக்கணும், இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு உருவாக்குன ஒரு சமூகம் ஒரு காலங்கட்டம் வரைக்கும் அப்படியே வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தீனி போடுற மாதிரி யுத்தமாக இருக்கட்டும், 83 ரயட்ஸாக இருக்கட்டும், இது எதுவும் வர நேரம் சேஃப்டியோடு சேர்ந்து இந்த சில விஷயங்களை செக்யூர் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்குள்ளே நிறையவே உருவாகிருச்சு. அப்போ தொடர்ந்து நமக்கு அப்படியான ஒரு சிச்சுவேஷனே தான் அமைஞ்சிக்கிட்டு வந்துச்சு. ஈவன் நமக்கு இந்த ரெசெஷன் வந்த நேரம் கூட எவ்வளோ ரிசோர்ஸ் கையில் வச்சுருக்குறோம், எவ்வளோ தூரம் எல்லாம் காப்பாற்றி வச்சுருக்குறோங்கிற அந்த மைண்ட் செட் இருந்துச்சு. பட் இது எனக்கு என்னமோ மறுபக்கம் திருப்பிடுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது பல வருஷமாக கஷ்டப்பட்டு கட்டின வீடு ஒரே நாளில் காணாமல் போச்சு, சேர்த்த சொத்து எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு, என் சர்டிஃபிகேட் எதுவுமே என்கிட்ட இல்லை, நான் வாங்கின கப் என்கிட்ட இல்லை, என்னோடய நகை என்கிட்ட இல்லை, இதெல்லாம் ஒரு நாளில் இல்லாமல் போகுது. ஸோ இது ஒரு அன்சர்டனிட்டியான லைஃப் தானே, இதுக்குள்ளே ஏன் இவ்வளோ சேர்க்கணும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜப்பான் மாதிரி ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா நிறைய தடவை இந்த எர்த்குவிக்கை பார்த்து ஈவன் நியூசிலாண்டில் கூட ஒரு சில இடங்கள்லாம் கட்டுற வீடு கூட பலகையிலையும் அதிலே தான் வீடு கட்டுறாங்க. அதாவது கல், மண், சிமெண்ட் அதுகளோட வீடு கட்டுறதில்லை. அண்ட் ஈவன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் சிமெண்ட் பாவிச்சு வீடு கட்டுறதில்லைன்னு தான், இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், அதுக்கு வேறு மெட்டீரியல்ஸ் பாவிக்கிறாங்கன்னு. அப்போ இந்த வீடு சொத்துங்கிறதுக்கு மேலே பெரிய, அதாவது அந்த நாடுகளில் அந்த நிலமோ உள்ள வீடுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்னொரு வீட்டுக்கு மாறினேன்னா இதை விற்று அந்த காசு எடுக்கிறது, அதாவது ஏன் பரம்பரையாக இதே வீட்டில் தான் வாழணும், ஏன் பேரப்புள்ளை இந்த வீட்டில் தான் வாழணுங்கிற அந்த மைண்ட் செட் அவங்கள்ட்ட இல்லை. பட் நமக்கிட்ட அந்த மைண்ட் செட்
இனி இந்த அந்த பாதிக்கப்பட்ட இடங்கள்லையாவது திரும்ப இருக்குமாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நான் இவ்வளவும் சேர்க்கணுமா திரும்ப மெனக்கட்டு, நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு வேணுங்கிற மாதிரி இருந்துட்டு போயிடுறேன். அண்ட் மினிமலைஸ்டான ஒரு லைஃப். இப்போ சாமான்கள் சேர்த்து இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த முறை நிறைய பேர் அவங்க வீட்டில் இருக்கிற எங்கள் வீட்டில் இருந்து கூட நிறைய சாமான்கள் கொடுத்தாங்க. கொடுக்குன்னு தான் தெரியுது, இந்த சாமான்கள் எல்லாம் வீட்டில் சும்மா தான் இருந்திருக்குது காலம், வருஷக்கணக்காக பாவிக்காமல் இருந்த சாமான்கள். அப்போ ஏன் நம்ம இதெல்லாம் சேர்த்தோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ இது அவ்வளோ உண்மையில் எனக்கு தேவை இருந்துச்சான்னு கேட்டால், இப்போ பல வருஷமாக பாவிக்காத எத்தனையோ நிறைய வீட்டுகள் அப்படி இருந்திருக்குது. உடுப்புகள் எடுத்துக்கிட்டாலும் வாங்கி சேர்த்து அவ்வளோ உடுப்புகள் வச்சுருந்துருக்குறோம். இப்போ இன்றைக்கும் போனால் ஷாப்பிங்னு உடுப்பு வாங்குகிற ஒரு பெரிய கூட்டம்னு இருக்குது. பட் அது எல்லாத்தையும் பாவிக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. ஸோ ஒரு அன்னெசரியான ஒரு விஷயத்தை இவ்வளோ காலம் செஞ்சுக்கிட்டு இருந்தோமாங்கிற ஒரு 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 சின்ன ஸ்பார்க் ஒன்று எனக்கு வருது அதில். டெஃபினட்டாக இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்ட லெசன்ஸ் என்னென்ன ஒரு விஷயத்தை நம்ம யோசிப்போமா இருந்தால் நான் நினைக்கிறேன் நம்ம ப்ரோக்ரெசிவ் ஸ்ரீலங்கன்ஸாக வாழக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஒவ்வொரு டைமும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் இதோட ஒரு பாயிண்ட் கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். நாங்கள் மிஸ் பண்ண விஷயம்தான் நம்ம இருந்து லேர்ன் பண்ணல. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி 70களில் அந்த பஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் அல்லது எடுக்கப்பட்ட அரசியல் முடிவுகள்ல இருந்து நம்ம சரியான கற்றல்கள் எடுத்திருந்தா அந்த நம்ம பேங்க்ரப்சி லெவலுக்கு வந்திருக்க வேண்டிய ஒரு நாடு இல்லை இல்லையா? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனையோ நாடுகள் வந்து அன்சர்டினிட்டி தான் அவங்களுடைய வாழ்க்கையே. உதாரணமாக நீங்கள் ஸ்காண்டினேவியன் நாடுகள் எடுத்துக்கிட்டால் பிளான் பண்ணாட்டி நாங்கள் செத்துருவோம் குளிரில். ஆனால் இலங்கையில் அப்படி இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து மத்திய கோட்டுக்கு பக்கத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கிறனால நமக்கு தோட்டத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும். நம்ம ஈர பலாக்காயோ அல்லது பலாக்காயோ என்னமோ ஒன்று இருக்கும், போய் பிடுங்கி சமைச்சு சாப்பிட்டுடலாம். ஸோ அப்படி இருக்கும் போது அடுத்தது நான் நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து நீர் வளங்கள் அப்படிங்கிறது வந்து இலங்கையை பொறுத்தவரையில் நதிகள் இருக்குது. அடுத்தது கடல் வளம், நம்ம ஒரு தீவு அப்படிங்கிறது இருக்குது. கிளைமேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் பெரிய எக்ஸ்ட்ரீம் வெதர்ஸ்க்கு வந்து ஸ்ரீலங்கா ஃபேஸ் பண்ணுற ஒரு கண்ட்ரி இல்லை. ஸோ இது ஒரு இந்து சமுத்திரத்தின் முத்து அப்படின்னு நம்ம கவிதையெல்லாம் எழுதி பாராட்டி சீராட்டினாலும், ஆனால் அந்த ரிசோர்ஸை நம்ம காப்பாற்றுறதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த டிஸ்கஷன்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் பட் வி லேர்ன். ஸோ தித்வா வந்து நிறைய லேர்னிங் எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிடுச்சு. அதில் நீங்கள் சொன்ன பாயிண்ட் நான் ரொம்ப நான் இது ஹைலைட் பண்ணுறேன். நம்ம தேவைகளை நோக்கின வாழ்க்கையை விட்டுட்டு விருப்பங்கள் தாண்டி ஆசை, அதீதமான ஆசையை நோக்கின வாழ்க்கையை கட்டி எழுப்பிட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதில் வளங்களை நாங்கள் எவ்வளோ தூரம் ஐ மீன் எந்த விதமான மைண்ட்ஃபுல்னஸும் இல்லாமல் இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு விருப்பம் ஆனால் இது எனக்கு அவசியமே இல்லை, யாரோ ஒருத்தவங்க பாவிக்கிறனால நான் வாங்குறேன் அப்படின்னு நம்ம போன அந்த நுகர்வு கலாச்சாரம், அது இந்த கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டியில் நம்ம வி ஆர் கண்டிஷன்டு அப்படிங்கிற ஒன்று. ஸோ இது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் வந்து இது இமீடியட்டாக பாதிக்கப்பட்டவங்க. இப்போ நான் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து மூணாக பார்க்குறேன். மனிதர்களை எடுத்துக்கிட்டா ஒன்று வந்து டிரெக்டாக இழப்புகளுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கவங்க, அவங்க இருக்கிற ஜோன் வந்து ஹீலிங் அண்ட் லேர்னிங், அது ஒரு வேறு விதமாக இருக்குது. அதையும் நம்ம இன்னும் டீப்பாக உடைச்சி நம்ம பார்க்கணும். என்னென்னா பெரிய வயசு போனவங்க, நடுத்தர வயது, இளம் வயதில் 30 வயசுக்கு மேற்பட்டவங்க, அங்கே இருக்க யூத், அங்கே இருக்க டீனேஜர்ஸ், அங்கே இருக்கிற சைல்டு, அங்கே இருக்கிற குழந்தைங்க. இப்போ இந்த 5 பேரும், இந்த 5 விதமான குழுவினரும் வந்து இதை எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த வீட்டுக்கு இது வீடு இல்லாதவங்களுக்கு இவ்வளோ, முழு வீடு இல்லாதவங்களுக்கு இவ்வளோ, வெள்ளத்தில் நிறைஞ்சவங்களுக்கு இவ்வளோங்கிறத தாண்டி அவங்க மைண்டுக்கு என்ன நடந்திருக்கு, அவங்க ஃபீலிங்ஸுக்கு என்ன நடந்திருக்கு, அடுத்தது அவங்க என்ன லேர்னிங் எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து இதை பார்த்துக்கிட்டு இருந்த செகண்டரி ட்ரோமா. உதாரணமாக அவங்களுக்கு எதுவும் நடந்தில்லை, அவங்க வீடு இன்னும் இருக்குது, ஆனால் அவங்க பாதிக்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறனால இன்னும் ரிலீஃப் சென்டர்ஸில் இருக்காங்க. அப்பிட்ட முக்குத் வேளாண் எங்களுக்கு இல்லை. இப்போ அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம், நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அது எந்த ஏரியான்னு ஞாபகம் இல்லை, பட் ஒரு அழகான ஒரு வயல் ஏரியா, மேலேருந்து ஒரு பெரிய மலை உடைஞ்சி அவங்க வீட்டோட எட்ஜுக்கு வரைக்குமே ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு போயிருக்குது.
மற்ற சைடும் அடிச்சுக்கிட்டு போயிருக்குது. ஆனால் அந்த ஃபுல் சரௌண்டிங்லேயுமே அந்த வீடும் அவங்க தோட்டம் மட்டும் அழகாக நடுவில் மிச்சமாக இருக்குது. அவங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை. ஆனால் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க வீடு மட்டும் தனியாக நிற்குது. அடுத்த நாள் வந்து ஏதோ ஒரு பன்சலையிலேருந்து ஒரு ஹாமதுர் வந்து அவங்களை காப்பாற்றி கூப்பிட்டு போனார்னு சொல்கிறாங்க. அவங்க திரும்ப ரீபில்டாக. நீங்கள் சொன்ன பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும். சுற்றி அவ்வளோ பேரும் போயிருக்கிறாங்க, நான் மட்டும் தப்பிச்சிருக்கிறோங்கிற நேரத்தில். ஊர் இல்லை. இப்போ நம்ம கண்டியில் கலஹா பக்கம்லாம் நம்ம போய் பார்த்தா அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு ஊரே சென்டரில் இருக்குது. சரி, அங்கே அந்த ஊரில் அங்கங்கே வீடு இருக்குது, ஆனால் அந்த வீடு இல்லை, அல்லது இவங்க என்னோட நேபர்ஸாக வரப்போகிறது இல்லை. ஸோ இந்த ரியாலிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க இருக்காங்க. பிறகு அதுக்குள்ளேயும் சின்னவங்களும் இருக்காங்க, பெரியவங்களும் இருக்காங்க. அடுத்தது இதை விட்னஸ் பண்ண நாம், ஐ மீன் பாதிக்கப்படாமல், அதாவது குறைந்த எந்த பாதிப்பும் இல்லாமல் இன்னும் வீட்டில் இருக்கவங்க, ஆனால் இதை நம்ம விட்னஸ் பண்ணோம் 5 நாள். அப்போ இது எங்கள் எல்லாருக்குள்ளேயும் ட்ரோமாவாக, மனசு அப்படிங்கிறது அதுக்கு என்ன நடந்திருக்கு, இமோஷன்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடியாக இருக்கா, அதுக்கான தெளிவு நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இந்த ரிஃப்ளெக்டிங் கம்யூனிட்டியாக, அதை மீள் பிரதிபலிப்பு செய்கிற கம்யூனிட்டியாக வந்து நம்ம இருக்கமா, நம்ம அதுலேருந்து லேர்ன் பண்ண ரெடியாக இருக்கமா அப்படிங்கிறது. இப்போது இன்னொரு லேர்னிங் நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, இந்த ரிலீஃப் ஒர்க்குள்ளே நம்ம இருக்கப்போ நிறைய பேர் காசு இருக்குது ஆனால் ஒன்றும் பண்ண முடியலை. ஏடிஎம் ஒர்க் பண்ணல, பேங்க்ல இருந்து நமக்கு எடுக்க முடியலை. நிறைய பேர் கால் பண்ணி சொன்ன விஷயம்னா, உங்ககிட்ட தேவைகளுக்கான விஷயம் இருக்கா, என்கிட்ட நிறைய காசு இருக்கு. அப்போ இது வந்து என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு கேள்வியா நம்ம கிட்ட இருக்கு. இப்போ நம்ம சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப ஆதிவாசிகள் அப்படின்னு சொல்ற, அல்லது மனித நாகரிக வளர்ச்சியில வந்து இவங்கெல்லாம் நாகரிகம் இல்லாம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிற நிறைய இந்த கோத்திர வர்க்கம் இருக்காங்க இல்லையா, காட்டுக்குள்ள வாழ்ற மனிதர்கள் அல்லது இயற்கையோட வாழ்றவங்க. ஸோ அவங்க கிட்டேலாம் வந்து ஒரு ஊருக்கான களஞ்சியம், ஐ மீன் எது எங்க எப்படி நடந்தாலும் இந்த இடத்துல சாப்பாடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சஸ்டெயினபிலிட்டி இருந்துச்சு. ஆனால் நம்மக்கிட்ட நம்ம ஒரு வித்தின் 5 days நிறைய பேர்கிட்ட இருந்து நான் கேட்ட விஷயம் தான், காசு பேங்க்ல இருக்கு, அங்கே இருக்கு, ஆனால் நம்மக்கிட்ட ஒரு அவசரத்துக்கு ஒருத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கான எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள், ஐ மீன் அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து எனக்கு வீடு வேணும், அந்த வீட்டில் வந்து அது 2 BHKயாக இருக்கணும், அது 3 BHKயாக இருக்கணும், அல்லது அது இப்படி இருக்கணும், அதில் அங்கே இருக்கணுங்கிறத தாண்டி சேஃப் ஹவுஸ் அப்படின்னா என்ன? இப்போது நம்ம தெரியும், நம்ம நிறைய அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க அல்லது ஓரளவு பொருளாதாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த வியூவை பற்றி, நம்ம ஒரு அழகான வியூ இருக்க இடத்துல நமக்கு ஒரு வீடு வேணும்னு. ஆனால் இப்போ யாருக்குமே மலையை பார்த்தா வியூ ஞாபகம் வருது இல்லை. நீங்கள் சொல்கிற நேரம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலாக எங்களோட ஒரு பாட்காஸ்ட் பார்க்குற ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, அவங்க இங்கே ஸ்ரீலங்காவில் இல்லை, அவங்க இருக்குது வெளிநாட்டில். அப்போ அவங்கள்ட்ட இந்த பிரச்சனை நேரம் அவங்க நிறைய அங்கேருந்து தன்னோட வேலையும் விட்டுட்டு ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி இந்த ரிலீஃப் சாமான் கொடுக்குறது எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி அவங்க இருக்கிற அவங்களோட சரௌண்டிங் ஏரியாவும் எஃபெக்ட் ஆகி இருந்துச்சு. அப்போ அவங்கள்ட்ட ஒரு நாள் நான் காய்ச்சிருக்கேன். அவங்க சொன்னாங்க, இது அவங்க சிரிச்சுக்கிட்டு தான் சொன்னாங்க, என்னென்னா அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் இங்கே வந்து திரும்ப வேலையை விட்டுட்டு ஒரு காலத்தில் செட்டில் ஆகிற நேரம் எனக்கு மலை மேலே ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, அப்போ அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருந்த ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் கொத்மலை, ரைட். இன்னொரு லொக்கேஷன் அவங்க கேண்டி, அதுவும் அந்த பக்கம் இருந்தது. இப்படி ஒரு 3 லொக்கேஷன், 3மே இப்போ எடுக்கிறதுக்கு இல்லாத லொக்கேஷன். இதில் வேர்ஸ்ட் என்னென்னு சொன்னால், அவங்களோட ஒரிஜினல் ஊர் வந்து அனுராதபுரம் பக்கம், அவங்க அம்மா மட்டும் இருக்கிற வீடு ஒன்று இருக்குது. அப்போ அவங்க அம்மா அப்பயே சொல்லியிருக்கிறாங்க, இந்த வீடை கட்டிட்டு நீ இங்கே வந்து இருன்னு. அந்த வீட்டில் மனுஷன் வந்து வாழ்வானா காட்டுக்குள்ளேன்ட்டு அது சொல்கிறப்ப, அண்ணா கடைசியில் இப்போ எனக்கு அங்கே தான் போயிருக்கிறேன் போல இருக்குது, வேறு வழி இல்லைன்னு. ஆமாம், டெஃபினட். இது வந்து எல்லா பெர்ஸ்பெக்டிவையுமே இப்போ நான் ரீசெண்டாக ஒரு விஷயம் சொன்னேன், நான் கண்டியில் இருக்கனால. ஸோ கண்டியில் மலை அப்படிங்கிறது ஒரு அழகான விஷயம், சரியா? ஒரு நல்ல பிளெயின் டீ, ஒரு நல்ல டீ, நல்ல காஃபியோட அப்படியே இளைய நிலா பொழிகிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அது ஒரு வித்தியாசமான ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபீலிங். ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் ட்ராப் மலை, எல்லாருமே ஃப்ரீஸ் மோடு. அடுத்து என்ன நடக்க போகுது, எந்த ரோடு உடையும்? ஏன்னா இந்த முறை பாருங்கன்னா,
நிறைய அனர்த்தம் நடந்த இடத்துல நடந்த முதலாவது விஷயம் வந்து ஃபிசிக்கல் டிஸ்கனெக்ஷன். நம்ம பௌதீகமா we are disconnected. அந்த ஊர் போக இயலாது, அது ஒரு அத்திப்பட்டியா மாற போகுது, அங்க யாரும் இல்லையா, அங்க எல்லாருமே போயிட்டாங்களா அப்படின்னு. ஸோ அந்த ஃபிசிக்கல் டிஸ்கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம ஃபீல் பண்ணோம். நம்ம அதுக்கு ரெடி இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கிற அதே நேரம் இந்த நிகழ்வு வந்து அப்படியே நம்மளை கடந்த காலத்துக்கு ரீவைண்ட் பண்ணி அப்படியே கூட்டிட்டு போயிட்டு, ஓகே ஏனையின் ரோடு இல்லாம இருந்தப்ப அதுவுமே ஒரு டிஸ்கனெக்ஷன் தான். ஆனா அது இந்த அளவு மாஸ் லெவல்ல எல்லா இடத்துலயும் நடக்காதனாலையும் அந்த காலகட்டத்தினுடைய டெக்னாலஜி சோஷியல் மீடியா எல்லாம் இல்லாதனால நம்ம ஃபீல் பண்ணல. ஆனா அந்த ட்ரோமாவும் நம்ம கேரி பண்ணிட்டு தான் ஸ்ரீலங்கா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத ரிமைண்ட் பண்றதுக்கான ஒரு இதான அது ஆக்சுவலாக மறக்கப்பட்டு மறந்துருக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. பட் அது இன்னும் இருக்குதுங்கிறது ஒன்று இருக்குது இல்லை இருக்குல்ல. அது அப்போ எப்படி இருந்திருக்கும், அப்போ நம்மளோட ஹியூமனிட்டியை நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் அவேக்கன் பண்ணணும், எவ்வளோ தூரம் அதை இது பண்ணணும் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அதாவது பிரச்சனை நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வந்த அன்னைக்கு தான் நமக்கு அது பிரச்சனையாக தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்குல்ல இங்கே. டெஃபினட்டாக. அதே நேரம் வந்து இப்போது நம்ம பாதிக்கப்பட்ட மக்களினுடைய விகிதாசாரத்தை எடுத்துக்கிட்டா, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் தித்வால இருந்த ப்ராக்டிக்கல் லைஃப்ல இருந்து நம்ம லெசன் லேர்ன் பண்ணிக்கிறோம்னு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து தித்வா பற்றி ஸ்பிரிச்சுவலாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க தானே. ஐ மீன் இது ஏன் வந்துச்சு, இயற்கை ஏன் வந்துச்சு. இப்போ உதாரணமாக நாங்கள் எல்லாமே ஃபீல் பண்ண ஒரு விஷயம், அந்த மகாவலி கங்கை வந்து லிட்ரலாக கோவமாக இருந்துச்சு, அக்ரெசிவாக இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ ஏன் அப்படி ஒரு அக்ரெஷன் அப்படின்னு நம்ம அந்த பக்கம் கொஞ்சம் திங்க் பண்ணால் நமக்கு சில நேரம் நம்ம சில முடிவுகளுக்கு போகலாம். என்னன்னா மனிதர்கள்னால, கடவுள் கோவப்பட்டனால, அல்லது அப்படி இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த விஷயங்களை ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோன்னா அந்த அஃபெக்டட் பாப்புலேஷனில் அதிகமான மக்கள் யார், அவங்களுடைய வருமான மட்டம் என்ன, அவங்க அரசு அவங்க சார்ந்து இருக்கிற வீட்டு திட்டங்கள் பற்றின விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ட்ரோமா டியூ டு பொலிட்டிக்கல் இன்ஜஸ்டிஸ். பாதுகாப்பான வீடு, சேஃப் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து நான் இந்த இடத்துல நம்ம ரைட் பேஸ்டாகவும் அதை பேசலாம், பட் மென்டல் ஹெல்த்தோட கனெக்ட் பண்ணி பேசுறதுன்னா அது வந்து பிலாங்கிங், ஒரு சேஃபான ஒரு கிராமம். ஃபிசிக்கல் சேஃப்டி அப்படிங்கிறது நாங்கள் அந்த அப்ரஹாம் மேஸ்லோட தியரி ஒன்று இருக்குன்னா அதில் வந்து நாங்கள் தேவை கூம்புன்னு அவர் பேசுவார். அதில் வந்து பேசிக் வந்து உங்களுக்கு சேஃப் ஹவுஸ் இருக்கிறது, அந்த நீடை ஃபுல்ஃபில் பண்ணினா தான் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் இருக்கிற என்னது தன்னை அறிதல், தன்னை உணர்தல், நான் என்னோட அன்பு, அதுக்கு எல்லாமே நான் போகலாம். ஸோ இந்த பாதிக்கப்பட்ட மக்களில் குறிப்பாக மலையகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து சேஃப் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து மறுக்கப்பட்டவர்கள். அப்போ அங்கே இருக்கிறவங்க எப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 201 years ஆஃப் ட்ரோமா. அது சிட்டிசன்ஷிப் இல்லாமல் ஆக்கப்பட்டப்ப, நாடற்றவர்களாக மாறினப்ப, ஐயோ எனக்கு ஒரு நாடு இல்லை. அப்புறம் ஸ்ரீமான் சாஸ்திரி ஒப்பந்தம் வரும்போது ஓகே நம்ம என்னமோ இந்த என்னத்தை ஏதோ ஒன்று நீங்கள் பாதி வச்சுக்கோங்க நீங்கள் பாதி வச்சுக்கோங்கன்னு பிரிக்கிற மாதிரி ஹியூமன் இமோஷனை பிரித்தது ஒரு ட்ரோமா. அப்போ குடும்பத்தில் பாதி பேர் பிரிஞ்சு போன எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு அப்படின்னு நான் சில இடங்கள்ல நான் வாசிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, சிலர் அங்கே போனாலும் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தாலும் அவங்க சாரி முந்தானையில வந்து மண் எடுத்து முடிஞ்சு எடுத்துட்டு போனாங்களாம். என்ன அங்கே இந்தியா போனதுக்கு அப்புறம் என்ன புதைக்கிறப்ப என்ன அந்த மண்ணை போட்டு புதைங்க அப்படின்னு. அப்போ இல்லை அது என்னென்னா இப்போ உங்களோட ஒரு குடும்பத்தோட இப்போ அந்த ஒரு குடும்பமாக நீங்கள் இங்கேயும் அங்கேயும் ஷிஃப்ட் ஆகிறதுங்கிறது வேறு, மைக்ரேட் பண்ணுறது. இப்போ உங்கள் தாத்தா இந்தியாவில் பிறந்தார், உங்கள் அப்பா ஸ்ரீலங்காவில் பிறந்தார், நீங்கள் இங்கே பிறந்தீங்க, பட் நீங்கள் இங்கேருந்து டிஸ்கனெக்ட் ஆக போகிறீங்க. அப்படிங்கிற நேரத்தில் இந்த ரெண்டு பக்கமும் உங்களுக்கு கனெக்ஷன் இருக்குது. அப்போ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஏதாவது ஒன்று மிஸ் பண்ண தான் போகிறீங்க. அப்போ இதுதான் நிறைய பேருக்கு நடந்தது. அண்ட் அவங்களோட லைஃப் ஒரு இடத்துல பாதி பில்ட் ஆகி வர நேரம் திடீர்னு டிஸ்கனெக்ட் ஆக வேண்டி வந்துடுச்சு. உங்கள் மாமா இங்கே இருக்கிறாங்க, உங்கள் சித்தப்பா போயிட்டாரு. அப்போ என்னோட அந்த கம்யூனிட்டியில் பாதி இல்லை இங்கே. அப்போ நான் எதை என்னோட கம்யூனிட்டியாக நான் ஏற்றுக்கிறது இல்லாட்டி உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் தான் அவங்களுக்கு இருந்த பெரிய ஒரு இமோஷனலாக இருந்த பிரச்சனையாக இருந்துச்சு. அப்போ டெஃபினட்டாக அடுத்தது இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போது
நாங்கள் வந்து சாதாரணமாக இப்போது ஒருத்தவங்க செத்துட்டாங்க அல்லது நம்மளோட ரொம்ப உறவு ஒருத்தவங்கள நம்ம இயற்கை மரணத்தில் நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறது, அப்படின்ட்டு ஒரு பிரேக்கப் எடுத்துக்கோமே, ஒருத்தவங்க பிரேக்கப் ஆகிட்டாங்க, ஒரு இழப்பு இருக்குது. அதே நேரம் சில பெரிய ரொம்ப அதிர்ச்சியான விஷயங்களை பார்த்துருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இருக்கிற இந்த எல்லா விதமான பாதிப்பு இழப்பு எல்லாம் அவங்க பார்க்கும்போது இதனால வர உளவியல் பாதிப்பு மாதிரி ஈக்குவலாக நியூரோ சிஸ்டமாக இருக்கலாம், பிரெயினாக இருக்கலாம், எல்லாத்தையும் பாதிக்கிற ஒரு விஷயம் தான் இந்த அரசியல் இழப்புகள் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இப்போ உதாரணமாக நம்ம சில நேரம் சில விஷயங்கள் வந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள், உரிமை சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது நம்ம அதை சைக்காலஜிக்கலாக நம்ம எவ்வளோ தூரம் கனெக்ட் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது தானே. அப்போ அந்த ட்ரோமாவை கேரி பண்ணிக்கிட்டே வந்து இவ்வளோ நாள் மலையில் இடியில் அவங்க இருந்து இன்னைக்கு என் ஊரே இல்லை, இன்னைக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப அதனுடைய பாதிப்பு பார்த்து நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயம் நான் லேர்ன் பண்ண ஒன்று நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா, என்னைக்காவது ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்னு நான் பார்த்தா அது சின்ன விஷயமா இருக்கலாம், ஐ மீன் கம்பேரிங் டு நிறைய விஷயங்களோட, ஆனால் அந்த நேரத்தில் நான் பேசணும் அதை பற்றி. சில நேரம் நம்ம அந்த நல்லவங்களாம் நடிக்கிறதுக்காக அல்லது என்ன யாரும் பிரச்சனை பண்ணிக்க அந்த பொலிட்டிக்கலி கரெக்டுன்னு நம்ம சொல்லுவேன், அரசியல் பொலிட்டிக்கலி சரியாக எல்லார் பக்கமும் ஷேப்பாக கேமை கொண்டு போகணுங்கிறதுக்காக சில விஷயங்களை நாங்கள் மறுக்கலாம். அப்படி நம்ம லேர்ன் பண்ணி நம்ம ஹியூமனிட்டியை கில் பண்ண தொடங்கி, ஏன்னா நான் யோசிக்கிறேன் 57லே நம்ம 50ஸ்லேயே நம்ம அவங்க நம்ம மக்கள் நாடற்றவர்களாக ஆகும்போது நம்ம பேசியிருந்தா, அதை சென்சிட்டிவாக எடுத்திருந்தா, இப்போ தித்வானால நம்ம ரொம்ப பெரிய ட்ரோமாக்கு ஃபேஸ் பண்ண போகிறோம். அது அடுத்த ஒரு பெரிய சேலஞ்ச். இதனால வர சைக்காலஜிக்கல் இஃபெக்டை நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம்? ஏன்னா இப்போனா 900+ நான் ரீசெண்டாக நான் ரீட் பண்ணது, கிட்டத்தட்ட யூஎனோட அறிக்கையில் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 900 கேம்ப்ஸ் இருக்குது, ரிலீஃப், அவங்க வந்து சேஃப் ஷெல்டர்ஸ்னு சொல்கிறாங்க, அதை இருக்குது. இது அஃபிஷியலாக. ஆனால் அன்அஃபிஷியலாக வீடுகளில் போய் சேர்ந்து இருக்கிற மக்கள்லாம் எடுத்தால் நான் நினைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 1200க்கு மேலே இருக்கும். அதில் நிறைய பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க. இது நான் வேணும்னா வெரிஃபை பண்ணிக்கலாம். 1 லட்சம், கிட்டத்தட்ட 1 லட்சம் டீனேஜர்ஸ் அண்ட் சில்ட்ரன் வந்து இதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பெண்கள், இளம் பெண்கள், அதுக்கப்புறம் வயோதிபர்கள், இப்படி எல்லாம் எடுத்தா, அப்புறம் நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள், எல்லா விதமான மக்களையும் எடுத்தா இந்த பாதிப்பை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்? இந்த கலெக்டிவ் ட்ரோமா அப்படிங்கிறத, அது ஒரு பெரிய கேள்வியாக நம்ம முன்னுக்கு இருக்குது. அதுக்கு இல்லை, நீங்கள் இப்போ இந்த சொல்கிற நேரம் அந்த வீடு நிலம் அப்படிங்கிற நேரம் ஆக்சுவலாக இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி மொனோலோகாக நான் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் செஞ்ச ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் இது நம்ம சேனல்லே கீழே போய் பார்த்தா இருக்கும். வாமதேவன் அங்கிளோட நான் செஞ்சது. அவர் எழுதின 2 புத்தகம், அதாவது தனி வீட்டு உரிமை எவ்வளோ முக்கியம், அது ப்ராக்டிக்கலாக எப்படி செய்யலாங்கிறது சம்மந்தப்பட்டு அவர் எழுதின 2 புக்ஸ் அந்த நேரம் அவர் ரிலீஸ் பண்ணியிருந்த புக். ஆக்சுவலி அந்த புக்னால தான் அவர்கிட்ட காய்ச்சது. ஏன்னா அவருக்கு அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் அது செய்ய முடியுமா முடியாதுங்கிறத பற்றி அவருக்கு தெளிவாக தெரிஞ்ச ஒருத்தரும் கூட, இன்னமுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் அதை தெளிவாக விளங்கப்படுத்தியிருந்தார். அந்த புக்கை வாய்ச்சாலே தெரியும் அது ஒரு பெரிய மேஜிக்கான விஷயமே இல்லை, அந்த வீடோ இதோ செய்கிறது. ஒரு வகையில் கவர்மெண்ட்டுகளாக ஒரு சில முடிவுகள் எடுக்காதனால சில நேரங்களில் மக்களாக போயிட்டு சில இடங்களில் குடியேறின விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ சென்ட்ரல் ப்ராவின்ஸை பொறுத்த வரைக்குமே நிறைய இடங்களுக்கு ஒரிஜினலாக டீட் இருக்கா, இடத்துக்கு உரிமை இருக்கான்னு கேட்டால் நிறைய பேர்ட்டு அதுகள் இல்லை. அது அவங்க காலங்காலமாக அப்படி போய் இருந்தால் அந்த இடத்த அப்படியே அவங்கள எடுத்து ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இடம் எந்தளவு தூரம் சேஃப்னு சொல்லி அவங்க யாருக்குமே தெரியாது. அது இப்போ தெரிஞ்சிருக்குமே தவிர இதுக்கு முதல்ல பெரிய அளவில் ஒன்றுமே தெரிஞ்சிருக்க வழி இல்லை. ஸோ இது வந்து ஒரு வகையில் பார்க்க போனால் அரசாங்கத்தால் செஞ்சுருக்க வேண்டிய ஒரு மெயினான ஒரு விஷயம். அண்ட் அரசாங்கம் இப்போ எடுக்கக்கூடிய மிஷஸ் இதுக்கு முதல்ல எடுத்திருந்தால் நினைக்கிறேன் பாதிப்பை குறைச்சிருக்கலுமா என்னன்னு தெரியலை. பட் உயிரிழப்புகளை எந்தளவு பெரிய அளவு தூரத்துக்கு காப்பாற்றிருக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும்னு சொல்லிடுறேன். ஆமாம், டெஃபினட்டாக உயிரிழப்புகளை நம்ம குறைச்சிருக்கலாம், நம்ம தயாராக இருந்திருக்கலாம். அதே நேரம் நமக்கு இன்னொரு பக்கம் நான் அந்த ஹைலைட் பண்ணுற விஷயம், நமக்கு இருக்க ட்ரோமா குறைஞ்சிருக்கும். அந்த உளவியல் ப்ரிப்பேர்டு அப்படிங்கிறனால. அடுத்தது மக்கள் ஃபீல் சப்போர்ட்டட் தானே. இப்போ நாங்கள் வந்து
நான் மென்டலாக ஹெல்த்தியாக இருக்கணும் அல்லது நான் ஒரு ஹெல்த்தியான ஒரு சந்தோஷமான மனிதராக வாழணும் அப்படின்னா முதலாவது தேவை வந்து பிலாங்கிங்னஸ். நான் வந்து இந்த சமூகத்தினுடைய ஒரு பகுதி, என்ன இந்த சமூகம் பார்த்துக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. இப்போது நம்ம செவ்விந்தியர்கள் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்திலேயே ரொம்ப அன்சர்டனான இடத்துல வாழ்ந்த மக்கள் அவங்க தான். ஏன்னா அவங்க காட்டுக்குள்ளே இயற்கையோட இயற்கையாக நம்மளை மாதிரி டப்பை திறந்தா தண்ணி வரும், லைட்டை சுவிட்சை போட்டால் லைட் வரும், அப்படி இல்லாமல் வாழ்ந்த மனிதர்கள் இல்லையா. ஆனால் அந்த மக்களுக்குள்ள எவ்வளவு ட்ரோமா இருந்திருக்கும். டிப்ரெஷன் பற்றி அவங்க பேசியிருக்காங்களா, கவலை, அந்த இமோஷன்ஸ் பற்றி அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆனால் இந்த அளவு அதீதமான எண்ணிக்கையில் அதிகரிக்கிற அளவுக்கு ஐ மீன் எத்தனை பேர் 2ல் 1, 4ல் ஒருத்தர், 5 பேரில் ஒரு 2 பேருக்கு அப்படிங்கிற அளவுக்கு உளவியல் சிக்கல்கள் வந்திருக்கிறா அப்படின்னா அதுக்கான பதில் வந்து இல்லை அப்படிங்கிறது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிரியேட் பண்ண அந்த கம்யூனிட்டி. நான் அந்த கம்யூனிட்டிக்கு சரியான தமிழ் வேர்டு வந்து சமூகம் இல்லைன்னா குடி, என்னுடைய குடி. சமூகம் அப்படிங்கிறது சொசைட்டி அப்படிங்கிறது வேற, கம்யூனிட்டி அப்படிங்கிறது வேற. ஸோ அந்த என் குடி மக்கள், என் குடின்னு உருவாக்குன அந்த உணர்வும், அடுத்தது வந்து அதுக்குள்ள அவங்க பார்த்துக்கிற விஷயம், ஒருத்தர் கேர் பண்ற விஷயம். ஸோ நம்ம பட் ஆனால் அதை வந்து இன்டென்ஷனலி நம்ம பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் இல்லையா, இன்டென்ஷனலி. அண்ட் ஒரு வெஸ்டர்னைஸ்டான ஒரு, அது வெஸ்டர்ன்னு சொல்கிறதா எனக்கு இல்லாட்டி கேபிட்டலிசத்தில் ஒரு பார்ட் ஆஃப் கேபிட்டலிசமானு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. பட் அது பர்பஸ்லி, அதாவது ஒரு குடியாக வாழ தேவையில்ல, இண்டிவிஜுவலிசம் அப்படிங்கிற ஒரு, இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த ரவீந்துன்னு காமெடி செய்கிறவன், அவனோட கால் ஆக்சிடென்ட் பட்டு நான் தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டேன். அவன் கடைசியில் அவனோட இந்த காமெடியில் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது, தனியாக வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் தானா, எனக்கு தனியாக வாழ முடியும்னு நினச்ச ஒரு ஆள். பட் கால் உடஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு எவ்வளோத்துக்கு நிறைய பேரோட சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுன்னு. பிகாஸ் அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அவனுக்கு டெய்லி சாப்பாட்டிலேருந்து, அவனை கூப்பிட்டு போகிறதுலேருந்து, அவனோட ஒரு காம்படிஷனுக்கு அவனை ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து, இன்றைக்கி அவன் நடக்கிறதுக்கு காரணம் ஒரு 50-60 பேர் அவன் பின்னால் இருந்திருக்கிறாங்க அவன் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. ஸோ அந்த தனியாக வாழலாம், தனியாக இருக்கலாங்கிற அந்த ஐடியாலஜியை நம்ம தலையில் போட்டு இண்டிவிஜுவலாக நீங்கள் வாழ்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கெத்தான விஷயமாக போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறதுனால நிறைய பேர் அது செய்கிறது நல்ல விஷயமா. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நம்ம அப்படி இருந்தவங்க இல்லை, நம்ம அப்படி இருக்கலை, நம்ம தனியாக வாழ்ந்தவங்க இல்லை, ஒருத்தர் சப்போர்ட்டோடு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் இருந்துச்சு. பட் அது ஒரு காலகட்டத்தில் மாற்றப்பட்டு காட்டப்பட்டதுனால அது ஒரு பிழையான விஷயமா தலையில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குங்கிறது. சிம்பிளாக சொல்கிறதா அதுக்குள்ளே அரசியலை கொண்டு வந்தனால, அதை வச்சு அரசியல் பண்ணனால. ஸோ அந்த பிலாங்கிங்னஸ் இருந்திருந்தா ஓகே. இப்போ நம்ம ஒரு பக்கம் நாம் மலையக மக்கள், ஏன்னா ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டது வந்து மலையக மக்கள் தான். இன்னொரு பக்கம் நீங்கள் நார்த் அண்ட் ஈஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா ஈஸ்ட்டில் நாங்கள் பார்த்தோன்னா பேட்டிக்குலோ பாதிக்கப்பட்டிருக்கு, அடுத்தது சவுத் ட்ரிங்கோ, மூதூர், அந்த பக்கம் வந்து பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே நேரம் சில தமிழ் முஸ்லீம் மக்கள் வாழ்கிற புத்தளம் பாதிக்கப்பட்டிருக்கு, இப்படி எல்லா விஷயத்தையும் பார்த்தோம். ஸோ இந்த இடங்களை எடுத்துக்கிட்டால் இங்கேயுமே வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் ட்ரோமா வந்து கடத்தப்பட்டுட்டு தான் இருக்குது. அண்ட் ஸ்பெஷலி முல்லைத்தீவு, கிளிநொச்சி, அதெல்லாம் தொடர்ந்து ஒரு சைக்கிளுக்குள்ளேயே போயிட்டுருக்காங்க. ஸோ காணாமலாக்கப்பட்டவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களோட இழப்புகளாக இருக்கலாம், அல்லது இப்போது நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் லேர்னிங் என்ன அப்படின்னா, அவங்க வந்து துக்கம் கொண்டாடும் தினம் அப்படி தான் அவங்களுடைய அந்த பாத்தே, அந்த பிரிக்கப்பட்ட தென்னாப்பிரிக்காவினுடைய வரலாறு வந்து அவங்க துக்கம் கொண்டாடுறாங்க. ஐயோ நம்ம பிரிஞ்சிருந்தோம், இவ்வளோ இழப்புகளை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு. ஸோ நம்ம ஒன்றா சேர்ந்து ஃபேஸ் பண்ண ஒரு ட்ரோமாக்கு ஒன்றா சேர்ந்து அழுகலைன்னா நம்ம எப்படி ஹீல் ஆகுவோம்? நம்ம இன்னுமே அதை பற்றி எவ்வளோ விவாதங்கள். இப்போ அழுகலைங்கிறது லிட்ரலாக அழுகிறது இல்லை, அது என்ன பிற யாரா என்ன கூட்டமாக எல்லாம் உட்காந்து ஒப்பாரி வச்சா மக்களே தவறாயிட்டு என்னன்னா எல்லாரும் சேர்ந்து அதை பற்றி நினைக்கிறது, அதை பற்றி லேர்ன் பண்ணுறது, அதை உட்காந்து நம்ம அதை ஓகே நம்ம தேசியமாக ஒரு ஒரு நாடாக சேர்ந்து நம்ம இதை பற்றி கவலைப்படுவோம், நம்ம ஏன்டா இப்படி தேவையில்லாத வேலைகள் செஞ்சோம் அப்படின்னு அந்த இடத்துக்கு போகிறது வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹீலிங்கில். நம்ம நினைக்கிறோம் சரி ஒருத்தவங்க உளவியலாக பாதிக்கப்பட்டுட்டாங்க,
அவங்கள கூட்டி கொண்டு போய் ஒரு ஆள்கிட்ட உட்கார வச்சு அவங்கக்கிட்ட நம்ம உளவல ஆலோசனை எடுக்கிறதோ அல்லது ஆற்றுப்படுத்தல் வேலைகள் செய்கிறதோ இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு. நான் இதை தயவுசெய்து யாரும் தவறாக புரிஞ்சுக்காதீங்க, இதை நான் குறைச்சி பேசலை. அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, அந்த 1-to-1 கவுன்சிலிங், குரூப் தெரப்பி, இது எல்லாமே. ஆனால் நாங்கள் போன ட்ரோமா வந்து தனிப்பட்ட இழப்பு கிடையாது, அது ஒரு கலெக்டிவ், அது ஒரு வேறு லேண்ட்ஸ்கேப்புக்குள்ளே இருக்குது. அதுக்கு நம்ம சேர்ந்து தான் ஏதாவது பண்ணணும். அப்போ அவங்களுடைய இழப்பு, அவங்க போகிற அந்த ட்ரோமாவில் வந்து அவங்க இந்த டிஸ்கனெக்ஷன், எனக்கு இப்போது நம்ம எல்லாரும் லைக் ஓகே நம்ம எல்லாம் கோ த்ரூ பண்ணோம், வி ஆர் ஹியூமன்ஸ் அப்படின்னு நம்ம சின்ன சொல்லலாம், நம்ம எல்லாம் கோ த்ரூ பண்ணோம். பட் அதுலேருந்து லெசன்ஸை லேர்ன் பண்ணி நம்ம ஒரு குடியாக நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா மேபி வர்ற நேச்சுரல் டிசாஸ்டருக்கு வந்து நான் ஒரு சமூகமாக தான், நான் ஒரு சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணுறேங்கிற ஒரு பிலாங்கிங்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் வந்து சவால்கள் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஐ மீன் நம்மளை ரொம்ப பாதிக்காது. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா, கேம்ப்ஸில் 10 நாளைக்கு அப்புறமும் நடுங்குறவங்க இருக்காங்க. ஐ மீன் காய்ச்சல் வந்த மாதிரி நடுங்குறவங்க இருக்காங்க. ஒன்று இழந்ததை நினச்சி, இன்னொன்று என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நினச்சி. சில இடங்களில் நாங்கள் போனோம் அப்படின்னா ஓகே ரிலீஃப் சென்டரில் தொடர்ந்து மக்கள் இருக்க முடியாது, ஏன்னா அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு போகணும். இயல்பு வாழ்க்கைக்கு போகிறதுனா முதலாவது ஸ்டெப் வந்து ஒரு வீடு கிடைக்கணும். ஆனால் அவங்களுக்கான சேஃப் வீடு வந்து அந்த பிரதேசங்களில் இருக்கா அப்படிங்கிறது இப்போ ஒரு கேள்வி. இருந்தாலும் மக்கள் போகிறதுக்கு தயாராக இருக்காங்களா சைக்காலஜிக்கலாக? ஏன்னா மழை வந்தாலே அங்கே இருக்கவங்கெல்லாம் ரொம்ப அந்த ஃப்ரீசிங் வந்து நம்ம நமக்கே அப்படி ஐ மீன் அதில் டிரெக்டாக பாதிக்கப்படாத ஆட்களே நம்ம பயப்படுறோம். இப்போது லாஸ்ட்டாக வந்து 13, 14, 10 மழை வரும். நாங்கள் லிட்டரலாக நான்லாம் வந்து எங்கேயுமே போக இயலாதுன்னு இருந்துட்டேன் வீட்டில். ஐ மீன் நான் ட்ரை கூட பண்ணல. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள், அதை பாதிக்கப்பட்டவங்க வந்து ஃபுல்லி அவங்க ஃப்ரீஸ் ஜோனுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ இது நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வியை கொண்டு வருது. என்ன அப்படின்னா, இந்த ரிலீஃப் ஒர்க்கில் இருந்து எப்படி நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஒர்க்குக்குள்ளே போகிறோம், அதில் இந்த சைக்காலஜிக்கல் நீட்ஸை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோம் ஒரு கேள்வி இருக்குது. அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து வெறுமனே கன்ஸ்ட்ரக்ஷனாவோ இல்லாட்டி வேறு லாஜிஸ்டிக்கலான விஷயங்களையும் தாண்டி ஆக்சுவலாக ஸ்ரீலங்கா வந்து அதுக்கான இப்போ சைக்காலஜி படித்தவங்க இருந்தாலும் கூட ஸ்ரீலங்கா இப்படிப்பட்ட ஒரு டிசாஸ்டர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கேப்பபிளான கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸோடு இல்லைங்கிறது தானே உண்மையான கதை. அதாவது இப்படி ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இல்லை அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா ஸ்ரீலங்காவில் அப்படியான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு? நமக்கு இப்படி ஒரு கேள்வி இருக்குது, டிசாஸ்டர் வரலன்னு வைப்போமே, தித்வா வரல, இலங்கையில் இருக்க எல்லா மக்களினுடைய மனநலத்தை பாதுகாக்கிறதுக்கு விஷன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கா? மென்டல் ஹெல்த் ஹோலிஸ்டிக் கேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வெல்பீயிங், ஓகே, நலம் மற்றும் முழுமையான பாதுகாப்பு. இப்போ நம்ம பாதுகாப்பு, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை எங்கே பார்க்குறோங்கிறதே ஒரு பிரச்சனை தானே. லைக் நாங்கள் நினைக்கிறோம் நம்ம இன்னுமே அந்த லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ், வளர்ந்து வரும் நாடுகளாக வந்து நம்ம எல்லாத்தையுமே மணி சார்ட்டடாக தான் நம்ம பார்க்குறோம் சொல்யூஷனை. சேஃப்டி அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபிசிக்கல் சேஃப்டியாக மட்டும், ஃபிசிக்கல் சேஃப்டி முக்கியம் இல்லைன்னு இல்லை, அதான் மட்டும் பார்க்கும்போது கடந்த அரசாங்கங்கள்லையோ அல்லது இவ்வளோ நாள் இருந்த அரச நிர்வாகத்தில் இருந்தவங்களுக்கும் இந்த விஷனே இல்லை. அப்படி ஒரு விஷன் இல்லாத அரசாங்கத்துக்குள்ளேயும் அரச நிர்வாகத்துக்குள்ளேயும் மக்களுக்கு சர்வ் பண்ணக்கூடிய மட்டத்தில் தேவையான நிபுணத்துவம் உடையவர்கள் இருப்பாங்களான்னா இல்லை. இப்போ இலங்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 லட்சம் குழந்தைங்க வந்து கேம்ப்ஸில் இருக்காங்க அப்படின்னா 5 சைல்ட் சைக்கியாட்ரிஸ்ட் தான் இலங்கைக்கே இருக்காங்க. அதுலேயும் நீங்கள் மற்ற நாடுகளில் போய் பார்த்தீங்கன்னா அடோலசன்ட் சைக்கியாட்ரிஸ்ட்னு இருப்பாங்க. ஐ மீன் சைல்டுனா ஃபுல்லாக எல்லா சின்ன பிள்ளையிலையும் இல்லை, அதில் இன்னும் ஸ்பெஷலைஸ் இருக்குது, இன்ஃபென்ட்ஸை பார்த்துக்கிறது, மிடில் ஸ்கூல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது. இதை தாண்டி நம்ம கேர் பண்ணுறது அப்படிங்கிறப்ப அதில் எஜுகேஷன் சைக்காலஜிஸ்ட், ஸ்கூல் சைக்காலஜிஸ்ட் இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி தட்டுப்பாட்டில் இருந்த ஒரு நாடு தானே. ஏன்னா நான் நினைக்கிறேன் இலங்கையில் சில நகர்ப்புறங்களை தாண்டி நம்ம ரிமோட்டான இடங்களுக்கு போனால் ஒரு கவுன்சிலர் கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம்.
அதுலேயும் நாங்கள் சைக்காலஜியில் ஒரு விஷயம் சொல்லுவோம், நமக்கான தெரப்பிஸ்ட், நமக்கான சரியான ஒரு கவுன்சிலரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அது ஒரு ஹீலிங்கோட பெரிய பகுதின்னு. ஏன்னா அது வந்து சில நேரம் எல்லாரோடையும் சரியாக வராது. ஆனால் நம்ம மக்களுக்கு அந்த ஒரு கையை காட்டுற ஆப்ஷன் தானே, இதுதான் ஆப்ஷன், இதை தெரிவு செய்யுங்கிற மாதிரி தானே இருக்கு. எனவே ஏற்கனவே நம்ம வந்து தட்டுப்பாட்டோட இருந்த நாடு தான், அதுக்குள்ள இப்படி ஒரு டிசாஸ்டருக்கு நம்ம ரெடியே இல்லை. அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம ரெடி இல்லாமல் இருக்கிறதுங்கிற ஒரு காரணத்தினால ரெடியாக இருக்கிறவங்கிற அண்ட் எப்படி சொல்கிறது, ஆனால் அதுக்கான ஸ்கில் இல்லாதவங்க இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறது இன்னொரு பெரிய பிரச்சனை இல்லையா இதில்? அதுவுமே ஒரு பெரிய ஒரு சவால் தான். ஏன்னா இப்போ வந்து நம்ம இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட மெடிசின் மாதிரியே போகக்கூடிய ஒரு பேரலாக போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. அதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. ஸோ ஓகே, மென்டல் ஹெல்த் மெடிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க போனோம் அப்படின்னா அது தனிக்கர மெடிக்கலும் இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே கல்ச்சர் இருக்குது, சொசைட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கப்ப ஏற்கனவே நம்ம குழப்பத்தில் தான் இருக்கோம். வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது தான் நம்ம கொண்டு வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணோம். ஓகே, அதுக்குள்ள கல்ச்சரல் ஃபார்முலேஷன், கல்ச்சரல் அடாப்டேஷன்லாம் நம்ம பண்ணி ஒரு ஏதோ பண்ணுறோன்னு ஒப்புமே, அது நம்ம மக்களுக்கு ஒர்க் ஆகுதா? பேக் இன்னொரு கொஸ்டின், நம்ம மக்களுக்கு ஒர்க் ஆன மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸை நம்ம ஈஸ்டர்ன் ஃபிலாசபி அல்லது ஈஸ்டர்ன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கொண்டு வரோம். அப்போ இதெல்லாம் கொண்டு வந்து டீகாலனைசிங் கவுன்சிலிங், டீகாலனைசிங் கிளினிக்கல் சைக்காலஜின்னு இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு தானே. ஐ மீன் எங்களுக்கு வெள்ளையர்களினுடைய ஆற்றுப்படுத்தல் எங்களுக்கு சரி வராது. ஏன்னா அவங்க வேற மனநிலை இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ உதாரணமாக எல்லாத்தையும் விடுங்களேன், எனக்கு தேவைப்படுற கவுன்சிலிங்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் ஒருத்தவங்களோட அதே டிஃப்ரெண்ட் பைசே நானும் நீங்களும் தமிழ் பேசுகிறோம், நாங்கள் இலங்கையில் பிறந்தோம், இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ சைக்காலஜி ஆக்களை விட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஏஷியன் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி செய்யலைன்னு சொன்னால் ஏஷியாவில் இந்த ஃபோனை பாவிக்க இயலாது. இது யூரோப்பியன் கண்டிஷன் செஞ்ச ஃபோனை இங்கே கொண்டு வந்து பாவிக்க நேரம் பிரச்சனைகள் வரும். ஏன்னா அங்கே இருக்க டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஃபோன் அங்கே மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டிருக்கும். ஒரு 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 டிவைஸ் அதுவே அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற அப்படியே இருக்கிற அவங்களோட கல்ச்சர் எப்படி உருவாகிருக்குங்கிறதுக்கு பொறுத்து உருவாக்கின ஒரு ப்ரோக்ராம் அப்படியே கொண்டு வந்து இங்கே அடாப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். அது டெஃபினட்டாக. அப்போ இப்படி இருக்கப்ப நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் அண்ட் சிஸ்டம் வேணும் இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு. ஓகே, நம்ம கவுன்சிலிங் அல்லது ஹீலிங்னு எதை நம்ம மீன் பண்ணுறோம்? நான் சொல்ல மாட்டேன் அதுக்காக நம்ம வாருங்கள் நாங்கள் நாங்களே ஒன்று கட்டியிருப்போங்கிறது கிடையாது. விஸ்டம், அந்த ஞானம் அப்படிங்கிறது என்ன, ஏற்கனவே கண்டுபிடிச்ச விஷயங்களையும் அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு வினைத்திறனாக நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறது தானே. ஸோ இது சம்மந்தமான ப்ராக்டிஸ் பேஸ்ட், ஐ மீன் இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு பாடம். இதை ப்ராக்டிஸ் பண்ணி, இதை பற்றி ரிசர்ச் பண்ணி, இதை பற்றி டிபேட் பண்ணி, இதை பற்றி ரொம்ப திறந்த மனப்பான்மையோடு பேசி, இதை பற்றி ஒரு 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 கம்யூனிட்டியாக நம்ம எவ்வளோ தூரம் இருக்கோம் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரையில் ஒரு கேள்வி தான். அப்படி இருக்கப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கவுன்சிலிங் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி, இப்போ உதாரணமாக நம்ம ஒரு டிப்ளமாவோ ஒரு சர்டன் பாடம் ஒரு ஷார்ட் பீரியட் படித்ததுக்கு அப்புறம் வந்து நாங்கள் பண்ணலாமா அப்படின்னா அது கொஸ்டின் தான். அது எதுவுமே நான் நினைக்கிறேன் ஆர்ட்டில் கூட நான் வரைய படித்தேன், ஏதோ ஒன்று படிச்சுட்டோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஆர்டிஸ்ட் ஆகிட முடியாது. நமக்கு மென்டோஸ் வேணும், நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதோட நம்ம கனெக்டடாக இருக்கணும். அப்படியான எல்லா ஃபீல்டும். ஏன்னா நீங்கள் நேற்று கேட்ட கேள்வி இருக்குது, படித்த ஒரு சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டால் ஏன் இப்படி பிஏ பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஓகே, ஸோ சில சப்ஜெக்ட் அந்த படிக்கிறது சிவபுராணம், இருக்கிறது சிவன் கோயில் அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு வழக்கமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு தானே. ஐ மீன் இப்போ இருக்கவங்க, ஐ மீன் படிக்கிற சப்ஜெக்ட் இருக்குது, அதோட எக்ஸ்பர்டீஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவுமே ஒரு ப்ராப்ளம் தான். ஆனால் இப்படி தான், இதுக்காக நான் ஜீரோன்னு சொல்ல மாட்டேன், நான் அப்படி கிடையாது. நான் ஆல்ரெடி நிறைய நெட்வொர்க், நிறைய இது சம்மந்தமாக வேலை செய்கிறவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் இது சென்சிட்டிவ் ஆகணும் இன்னும். இல்லாத இப்போ நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்குது, இதை படித்தவங்க செய்கிறதுங்கிறது இன்னும் ஒரு பக்கம். அண்ட் இந்த மாதிரி கேம்புகளுக்குள்ளே போயிட்டு இருக்கிற சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லாட்டி அங்கே இருக்கிற வயசானவங்களாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட
என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட கேட்குறதா இருக்கட்டும். அதாவது அந்த 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 ட்ராமாக்குள்ளேயே அவங்கள திரும்ப திரும்ப கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும். அண்ட் இதை தாண்டி பொதுவாக ஒரு மதம் அப்படின்னு சொல்லி ஒரு மதத்தை நான் இது பண்ண விரும்பலை. பட் மதம் சார்ந்த தலைவர்கள் அப்படின்னு கால்டு சொல்லப்படுறவங்க கூட அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தாண்டி இப்படியான ஒரு க்ரைசிஸை மதம் பேஸில் ஹேண்டில் பண்ண போகிற நேரத்தில், அதாவது இறைவனோட ஒரு விதமான இது இறைவன் செஞ்சோ என்னது நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் இப்படிங்கிற ஆங்கிள்லேயும் கொண்டு போயிட்டு அங்கே போடுற நேரத்தில் இருக்கிறவங்க இன்னும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்களா? மற்ற ஒன்று வந்து அவங்க இன்னும் இருக்கிறத விட கீழே போக பார்ப்பாங்க. ஒரு பக்கத்தில் இருக்கவங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸும் இருக்குல்ல இதுக்குள்ளே. ஆமாம், டெஃபினட்டாக. இப்போது நாங்கள் என்னோட இந்த 10 days எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் பேசுகிறேன். நான் நாட் ஃப்ரம் எனி எக்ஸ்பர்டீஸ், என்னோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு. ஸோ முதலாவது வந்து ஒரு பக்கம் நாம் எல்லாம் இலங்கையர்களாக நம்ம ஹாப்பியாக வேண்டிய ஒரு மூமெண்ட்டும் தித்வாக்குள்ளே இருக்குது. என்ன அப்படின்னா, எப்படி ஒரு வாலண்டியர் மூமெண்ட்டாக வந்து எல்லாரும் கெதர் ஆகி நிறைய ஹெல்ப்ஸ் நடந்துருந்துச்சு. இப்போ உதாரணமாக நான் பார்த்தேன், தெற்கிலிருந்து மலையகத்திற்கு, வடக்கிலிருந்து மலையகத்திற்கு, அப்புறம் இங்கேருந்து அங்கே அப்படின்னு நிறைய ஹியூமனிட்டி, ஆக்ட் ஆஃப் லவ் அல்லது ஆக்ட் ஆஃப் கம்பேஷன் நாங்கள் பார்த்தோம் ப்ராக்டிக்கலாக. அது ஒரு பெரிய ஒரு ஜம்ப் நம்மளோட இதில். அதில் டெக்னாலஜி பாதிப்பு செல்வாக்கு செலுத்துச்சு. அதில் வந்து என்ன சொல்கிறது, ஜென்சி இப்போ இருக்க இளம் தலைமையினுடைய அந்த அவங்களோட இது செல்வாக்கு செலுத்துச்சு. அதே நேரம் மற்ற ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய வைஸ் ப்ராக்டிக்கல் திங்கர்ஸோட கொலாபரேஷன் இருந்துச்சு. ஸோ எல்லாமே நிறைய பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் நம்ம பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ஸ்ட்ரென்த், பலம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அதுலேயும் நமக்கு நிறைய லேர்னிங்ஸ் தேவை. எனக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது தானே. மீடியா எத்திக்ஸ். நான் நினைக்கிறேன் நீங்களும் அதை பற்றி பேசுவீங்க. அப்படின்னா, நம்ம சின்னவங்களோட படத்தையோ சின்னவங்களோட கதையவோ, யாராவது ஒருத்தவங்க 18 வயசுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட விஷயங்களை நம்ம போடும்போது வந்து, இப்போ பெரியவங்கள்ட்ட வந்து அவங்க ஓகே ரெக்கார்ட் பண்ணுறாங்க, நீங்கள் போடுங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டையுமே நாங்கள் கன்சர்ன் கேட்கணும். உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய டிக்னிட்டி, கௌரவத்தை பாதுகாக்க வேண்டியது வந்து அவங்கள சப்போர்ட் பண்ண போகிறவங்களோட இது. ஓகே, நம்ம எல்லாம் ரொம்ப க்ரைசிஸ் மோடில் இருந்தோம், பெரியவங்க அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கேலுமாம்மா, போயிட்டு பெர்மிஷன் தாங்க, சைன் பண்ணுங்க, அப்படி கேட்கலுமா, கன்சென்ட்லாம் எடுக்கலுமா, அதனால நாங்கள் வி டிட் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் சின்னவங்களோட நம்ம ஹேண்டில் பண்ணுறப்போ வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நான் சில இடங்களில் நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரிலீஃப் சென்டரில் வந்து ஒரு குழந்தை வந்து அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பாவையோ யாரையோ இழந்துட்டாங்கன்னு வைப்போமே, அவங்கள போய் தூக்குறது, அவங்கள ஐயோ பாவம் அந்த பிள்ளை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எங்களுடைய முழு காருண்யத்தையும் நாங்கள் காட்ட போகிறது தானே. யோசிக்காமல் அதில் வர டேமேஜ் வந்து ரொம்ப பாதிப்பு. ஏன்னா பிள்ளைகளுக்கு வந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், அவங்க பிரெயினுக்கு வந்து நீங்கள் உட்காந்து அழுது கவலைப்படுற அளவுக்கு கவலை அவங்களுக்கு விளங்காது. அவங்க அதை ப்ரோசஸ் பண்ணுறது வேற. அப்போ அவங்களுக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ண வேண்டியது வேறு விதமாக தான். ஓகே, அப்படி இல்லாட்டி இது எப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு இப்போ நாங்கள் சொல்லுவோம், ஒருத்தவங்களுக்கு வந்து கால் இல்லை, ஆனால் நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் நடந்து வாங்க, நான் அவங்கள மலையில் மீட் பண்ணுறேங்கிற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு இதை வந்து ப்ரோசஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க டெவலப் ஆகலை. அதுக்காக அவங்க பலம் இல்லாதவர்கள் இல்லை, அவங்க அதை வேறு விதமாக ப்ரோசஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சின்ன பிள்ளையில வந்து நம்ம போய் கட்டி பிடிக்கிறது, தொடுறது, அல்லது அவங்கள இது நான் முழுமையாக புரிஞ்சுக்கிறேன், அன்புனால தான் நம்ம பண்ணுறோம். சில நேரங்களில் நாங்கள் என்ன தான் எங்களுடைய உள்நோக்கத்தை ஜஸ்டிஃபை பண்ணாலும் செயலில் அது பரிணமிக்கும் போது அது வேறு விதமான மெசேஜஸை கம்யூனிகேட் பண்ணும். ஸ்பெஷலாக சில்ட்ரனுக்கு, குழந்தைங்களுக்கு. அம்மா அப்பா என்னதான் சொன்னாலும் நான் அன்பினால தானே அடித்தேன் அப்படின்னாலும் நீங்கள் அடிச்சிட்டிங்க, அவ்வளோதான். அங்கிட்ட உங்களுக்கு ஒரு கதையும் இல்லை. அது அவனுக்கு ரெக்கார்ட் ஆயிடுச்சு மனசில், அது அந்த குழந்தைக்கு ரெக்கார்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த சைல்டு சென்சிட்டிவ் கேர், குழந்தைகளினுடைய மனநிலை சம்பந்தமான புரிந்துணர்வோடு அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று. அதனால சின்ன பிள்ளைகளோட படத்தை போட்டதோ அல்லது சின்ன பிள்ளைகள் அழுகிற ஒரு விஷயங்களை போடுறதோ, அதை நம்ம இது பண்ணுறதையோ நம்ம அடுத்த முறை இப்படி ஒன்று நடந்தால் தவிர்த்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது.
இன்னொன்று வந்து நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, உள்ளே இருக்கிற பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க தானே, ஐ மீன் பேரண்ட்ஸும் அவங்க சமூகமும் அவங்களும் பாதிக்கப்பட்டவர்கள். அந்த சென்டர்ஸில் சில நேரம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு நடத்துகிறவங்கள பார்த்தாலும் அங்கனைக்குள்ளே இருக்கிற லீடர்ஷிப் கொஞ்சம் இருக்கக்கூடியவங்க வந்து, ஆனால் அவங்களும் விக்டிம்ஸ் தான், பாதிக்கப்பட்டவங்க தான். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து அதுக்குள்ளே இருக்கும்போது பிள்ளைகளுக்கான சேஃபான என்வாயரன்மெண்ட் வந்து இருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்வி. என்னோட வீடு இல்லை, என்னோட பொம்மை இல்லை, என்னோட பெட் இல்லை, என்னோட பெட்ஷீட் இல்லை, என்னோட இருக்க யாருமே என்னோட வளமையாக இருக்க மாதிரி இல்லை. இதை விட ஒரு அன்சேஃப் ஒரு குழந்தைக்கு இருக்க முடியாது. அதுக்குள்ளே நாம் போய் அந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி வைக்கிறது, அப்புறம் பாட்டு பாட விடுறது, ஆடுங்களே பாபா பார்ப்போம், இதெல்லாம் வந்து ஹெல்தி கிடையாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நம்ம சில நேரம் நினைப்போம் ஆர்ட்னா பெரிய ஹெல்ப் விஷயம் இருக்குது அப்படின்னு. உண்மையில தான். ஆனால் நீங்கள் பார்த்த எந்த ஆர்டிஸ்ட்டுமே வந்து காம்படிஷனுக்குள்ளே இருந்து வந்தவங்களாம் இருக்க மாட்டாங்க. ஐ மீன் ஒரு கம்பீட்டிங் ஆட்டிடியூட்டில் இருக்கவங்க வந்து இந்த உலகத்தை மாற்றின ஆர்டிஸ்டா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி. ஸோ குழந்தைங்க வந்து அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி விளையாடணும், அவங்களோட என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் செய்யணும் அப்படிங்கிறது சம்மந்தமாக உலகத்தில் ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கு. ஐ மீன் அது ஒரு விடயத்துறையாக இருக்குது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு எல்லாத்தையும் இழந்து ரொம்ப ஒரு ஷெல்டருக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களோட கூட நம்ம எப்படி அவங்களோட விளையாடணுங்கிறது சம்மந்தமாக அது ஒரு ஆர்ட், அது ஒரு கலை, அதுக்கு ஒரு பின்புலம் இருக்குது. அதை படித்து செய்யணும்னு இல்லை, ஆனால் அதோட பேசிக் சென்ஸ் நமக்கு இருக்கணும். ஏன்னா போட்டி, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போய் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்க ஒரு குழந்தைய வந்து யார் பாட போகிறீங்க, ஓகே நல்லா பாடக்கூடிய குழந்தை வந்து பாடும், ஆனால் அதுக்குள்ளே பாட முடியாமல் இருக்க ஒரு குழந்தைக்கு அது ஒரு பாதிப்பு தானே. ஸோ யாரையுமே பாதிக்காமல், யாரையுமே வந்து நான் எக்ஸ்க்ளூடட், என்னை யாரையும் சேர்த்துக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்காமல் நீங்கள் என்ன பண்ணாலும் அது உத்தமமாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம யாரும் பெரிய விஷயங்கள் படிக்க தேவையில்லை. அதே நேரம் நீங்கள் சின்னவங்களோட ஏதாவது செய்ய போகிறீங்க, குறிப்பாக ஆசிரியர்கள் பாடசாலை தொடங்கினதுக்கு அப்புறம் இப்போ பிள்ளைகள் வர போகிறாங்க ஸ்கூலுக்கு. அப்படி வரும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரியே முழு ஸ்ரீலங்காவுமே ட்ரோமால தான் இருக்குது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைங்கள் ஸ்கூலுக்கு வரலாம். அப்படி வரும்போது நான் என்ன செய்ய போகிறேன், அதை நம்ம பிளான் பண்ணணும். அதை நம்ம ப்ரோஆக்டிவாக ஏற்கனவே யோசித்து நடக்கணும். அப்படி இல்லாட்டி நான் பார்க்குறேன் அந்த ஏற்கனவே விழுந்த ஒரு ஆள் மேலே திரும்ப விழுக வைக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்குது எனக்கு. எனக்கு என்னென்னா இது இந்த ஜென்ரலாக நம்ம சைக்காலஜி இல்லாட்டி இந்த ட்ராமா, இந்த நேச்சர் டிசாஸ்டர், இது எல்லாத்தையும் தாண்டி இதுக்குள்ளே பிரேக்கான இன்னொரு விஷயம் எனக்கு என்றைக்குமே கேட்குற நேரம் சொல்கிற ஒரு கேள்வி, எது உங்களுக்கு பெருசு அப்படின்னு கேட்டால் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த பஞ்சபூதங்கள் தான் எனக்கு என்றைக்குமே பெருசு. இதை தாண்டின ஒரு பெரிய ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் என்றைக்குமே நம்பினதில்லைன்னு சொல்லின்னு. ஒரு கடலுக்கு கோவம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் செய்ய முடியாது. காற்றுக்கு கோவம் வந்துச்சுனாலும். பட் இந்த முறை நமக்கு நேச்சர் தான் எவ்வளோ ஸ்ட்ராங்குங்கிறத நமக்கு காட்டிருச்சு அப்படிங்கிறதுன்னு அகெயின் ரெகுலராக நமக்கு ப்ரூவ் பண்ணுற விஷயம், என்னை விட பெரியவங்க நீங்கள் யாருமே இல்லை, எனக்கு கீழே தான் எல்லாம் இருக்கிறீங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃபியூ மினிட்ஸில் எல்லாம் என்ன மாதிரி தலைகீழாக மாற்ற முடியுங்கிறத அழகாக துண்டாக நமக்கு காட்டிருச்சுங்கிறது. இன்னொரு விஷயம், நம்ம அதை அடிக்கடி சொல்கிறது, அந்த அரிது மானிடர் ஆவது அரிது அப்படின்னு சொல்லி நாமளே பெருமையாக பேசிக்கிற ஒரு விஷயம் இருக்குதுல்ல. ஆனால் அந்த விஷயத்துக்குள்ளே நான் பார்க்குறது, ஏன்னா இந்த பிரச்சனை வாரத்துக்கு எக்ஸாக்ட்லி ஒரு 2-3 வீக்ஸுக்கு முன்னுக்கு எங்கள் வீடு முழுக்க எல்லா இடத்துலையுமே எறும்பு. அது சாப்பாடு சேர்த்து கொண்டு போயிட்டு செட்டில் ஆகிருச்சு. ஏன்னா அதுக்கு தெரியும் பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது, நான் அதுக்கு ஏர்லியாக ப்ரிப்பேர் ஆகிறேன். நம்ம எல்லா இடத்துலையுமே பார்ப்போம், எறும்பு எல்லாத்துக்கும் முன்னுக்கு ரெடி ஆகிரும். எறும்பு எவ்வளவு சாப்பாடு சேர்க்க ஆரம்பிக்குதோ ஓகே, மழை காலம் வரப்போகுது, அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகுதுன்னு தெரியும். எறும்போட சைஸ் வெறும் இவ்வளவு தான். அதுக்கு இருக்கிற அந்த சென்ஸில் 1% சென்ஸ் கூட நம்மள்கிட்ட இல்லை. அதனால் நம்ம அவங்களையும் விட பெரியவங்கிறது அதுவும் இல்லை. என்றைக்குமே நம்ம ரோட்டில் கண்டதில் ஒரு நாய் ரோட்டுக்கு வந்துட்டு ஐயோ மழை பெய்யுதுன்னு சொல்லி திரும்ப ஓடுன நாய் ஒன்று நம்ம ரோட்டில் பார்க்க மாட்டோம்.
ஆனால் நம்ம வந்துட்டு நடு ரோட்டில் நிற்போம், மழை பெய்கிற நேரம் திடீர்னு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி தெரியாமல், நமக்கு நேச்சரோட எந்த கனெக்ஷனுமே பெரிய அளவில் இல்லை, நேச்சரோட எந்த பெரிய சென்ஸுமே நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் நம்ம தான் பெரியவங்கன்னு நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலே எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறதுக்கு அதுவும் இதிலேருந்து நமக்கு ப்ரூஃப் ஆக்கியிருக்குன்னு எகெயின் இன்னொரு தடவையும் நமக்கு காட்டப்பட்டிருக்குன்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே நமக்கு சுற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது, அதுக்கு நம்ம கேட்குறதோ பார்க்குறதோ நிப்பாட்டிட்டு நம்ம வேற எங்கேயோ என்னமோ வேறொரு ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதை நிப்பாட்டிட்டு சுற்றி கொஞ்சம் அவதானிச்சோம்னா இங்கே என்ன நடக்குதுங்கிறது கொஞ்சம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையாக அது நம்மளை அனுபவத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு இல்லையா. நம்ம இவ்வளோ பேசின விஷயத்தை தாண்டி அந்த 10 நாள், இந்த ஃபஸ்ட்டு 10 நாள் ஃபுல் ஆக்ஷன் இல்லையா. லைக் ஒரு 3 நாள் ஃபுல்லாக அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் ரிலீஃப் ஒர்க் தொடங்கினதுக்கு அப்புறம் ஸோ அனுபவங்களை நோக்கி போகணும் நம்ம அறிவை தாண்டி. ஏன்னா நமக்கு எவ்வளோ அறிவு இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு மேட்ரே இல்லை. ஆனால் அனுபவம் அப்படிங்கிறது என்ன நான் நினைக்கிறேன், நான் நிறைய இடங்களில் பார்த்தேன். நான் இன்னொரு முக்கியமான ஒரு கதை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு கண்டி பகுதியில் கலஹா பக்கம் இருக்க ஒரு ரிலீஃப் கேம்பில் நான் போய் இருக்கும்போது நாங்கள் அங்கே ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக சின்னவங்களோட ஒரு 4 அக்காமார் வந்தாங்க. பேக்கெல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க 4 பேர். அப்போ எனக்கு தெரியும் இவங்க வந்து எங்கேயும் வேறு டவுன்லேருந்து வரல. நான் எல்லாருமே முழு கலஹாவே பாதிச்சு, அந்த பக்கமே ஃபுல்லாக வாரியகளை குருசஹந்திய நில்லம்பு எல்லாமே பாதிச்சிருச்சு அப்படித்தானே. அப்போ இந்த அக்காமார் எனக்கு தெரியும் இவங்க வெளியில் எங்கேயோ இருந்து வரல, இங்கே உள்ளிக்கே இருந்து தான் வராங்க அப்படின்னு. அப்போ பேக்கை போட்டுட்டு வந்தாங்க. வந்து பேக்கை ஓப்பன் பண்ணி டக்குன்னு ஒரு ஷாப்பிங் பேக் எடுத்தாங்க. அதில் வந்து ஒரு 12-15 பிஸ்கட் இருந்துச்சு. அந்த பிஸ்கட் வந்து என்ன தெரியுமா, மஞ்சள் கலர் பேக்கெட்னா தேங்காய் பூ பிஸ்கட், ஹவாயன் குக்கீஸ் பிஸ்கட் பேக்கெட் இருந்துச்சு. அப்போ அதை கொண்டு வந்து இந்தாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த ரிலீஃப் சென்டரில் கொடுத்துட்டு, அப்போ நான் ஓடி போய் நான் அக்கா எப்படி இருக்கீங்க, நீங்கள் யார் அப்படி அப்படின்னா, அப்போ அவங்க கேட்டாங்க நீங்கள் யார் அப்படின்னா, நான் சொன்னேன் நான் அப்படி தான் கலஹால இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னோன்னே, நீங்கள் யார் அப்படின்னோன்னே, இல்லை நாங்கள் இங்கே அம்பலமான தோட்டத்தில் இருக்கோம், எங்கள் ஊரில் ஒன்றுமே இல்லை, ரோடு மட்டும்தான் வெடிச்சிருக்கு, ஆனால் எங்களுக்கு இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இப்படி சுற்றி எல்லா இடமும் இது பண்ணிடுச்சுன்னு. அப்போ நம்ம ஊரில் எல்லாருக்கிட்டையும் கேட்டோம், அப்போ எல்லோரும் வந்து கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் இந்த மாதிரி ஊர் கடையில் இருக்க எல்லா பிஸ்கட் பேக்கெட்டையும் இப்படி ஒவ்வொன்றா பண்ணி தெல்தோட்டையிலேருந்து நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். இப்போ நாங்கள் வந்து கலா குரூப்பெல்லாம் தாண்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நான் கேட்டேன் மார்னிங்லேருந்து எத்தனை சென்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு. அப்போ நான் ஒரு 4-5 இடத்துக்கு கொடுத்தேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்தோம். நீங்களும் சொல்லியிருந்தீங்க அந்த ஒருத்தர் பாடுற ஒருத்தர் வந்து அவரோட கிட்டாரை இது ஐ மீன் அவங்கள்ட்ட இருக்கெல்லாம் டொனேட் பண்ணாங்க கொடுத்தாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகளுக்குள்ள சின்ன சின்ன மனிதாபிமானங்களுக்குள்ள நம்ம பார்க்குற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எதுவுமே நாங்கள் பார்க்குற பெருசுல இல்லை. பிரம்மாண்டம் பெருசு அப்படின்னு நம்ம ஓடுற எதுலையுமே வாழ்க்கை கிடையாது. இந்த மொமெண்ட் நம்ம பண்ணுற அந்த ஆக்ஷன் அனுபவம் எனக்கு புரிகிறது, எனக்கு விளங்குறது, எனக்கு தெரிகிறதுல தான் எல்லாம் இருக்கே தவிர, அதை தாண்டி நம்ம வாசித்த விஷயங்கள், நம்ம போற்றி பாடுற விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு பஃபர் ஜோனில் நமக்கு சப்போர்ட் அப்பப்போ வந்து சப்போர்ட் பண்ணாலும் அது கிடையாது மெயின் அப்படிங்கிறது நமக்கு ரிமைண்ட் பண்ண ஒரு இதான் நான் அதை பார்க்குறேன். எனக்கு அது ஒரு அழகான மூமெண்ட். அவங்கள ப்ளீஸ் எனக்கு அதுக்கப்புறம் தோடிச்சு ஏன் நான் அவங்க கான்டாக்ட் நம்பர் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு. பட் ஐ லெட் இட் டு பி அந்த மூமெண்ட்டை. அது ஒரு அழகான ஒரு செயல். அண்ட் நீங்கள் சொன்ன அந்த அந்த சொன்ன ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்குது. அதாவது நிறைய காசு இருக்குது. நான் இந்த கதையை வந்து நிறைய பேர்கிட்ட நான் இந்த ஒரு 10 நாளைக்குள்ளே நடந்த நிறைய விஷயங்களில் நானும் பார்த்த ஒரு விஷயம், கோடிக்கணக்காக காசு வச்சுருந்தவங்க கூட ஒரு பிஸ்கட் பேக்கெட்டுக்காக லைனில் நின்று வாங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இதில் இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி காசு எடுக்க வழி இல்லை. என்கிட்ட காசு இருக்குது, பட் என் காசு பேங்க்கில் இருக்குது, என் கையில் இப்போ காசு இல்லை, நானும் பணக்காரன் தான். ஆனால் ஒரு பிஸ்கட் பேக்கெட்டை வாங்குறதுக்கு இங்கே இருக்கிற எல்லாரோடையும் நானும் க்யூவில் நிற்க வேண்டிய நிலைமையில் இருக்குது. அது உங்களை எங்கே கொண்டு போய் விடணும்னு யோசிச்சு பாருங்கள். அந்த சில நேரம் ஒரு பிஸ்கட் கடையை வைக்கிறதுக்கு காசு என்கிட்ட இருக்குது, ஆனால் நான் அன்னைக்கு அந்த க்யூவில் இன்னும் ஒரு பிஸ்கட் பேக்கெட்டை வாங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்கிறேன். ஸோ அந்த நேரத்தில் காசும் வந்து ஹெல்ப் பண்ணலை எனக்கு அங்கே யாரோ ஒருத்தரோட
மனிதாபிமானம் தான் என்னையை காப்பாற்றிருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ரியலைசேஷனுக்கு நமக்கு நேச்சர் பல இடங்களில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அதில் ஒன்று தான் இதோட நெகட்டிவ்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதுக்குள்ளே எடுக்க வேண்டிய பாசிட்டிவான விஷயங்கள் நிறையவே இருக்குது. லைஃபுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நேச்சருக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிறதுல இருக்குது. நேச்சரோடு சேர்ந்து எப்படி வாழணுங்கிறதுக்கு நமக்கு நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பெரிய ஒரு கெட்டதுக்குள்ளேயுமே தெர் இஸ் சம்திங் பியூட்டிஃபுல். அது பார்க்க தெரிஞ்சிச்சுன்னா அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக. அதே நேரம் இன்னொரு ஹம்பிள் நோட் என்ன அப்படின்னா, அதை நாம் பார்க்கணும். ஐ மீன் இதில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேட்டகரி இருக்கோன்னு. இதை பார்த்தவங்க இருக்கோம், இதை டிரெக்டாக பார்த்தவங்க இருக்காங்க, இதில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னு. ஸோ நாங்கள் இதை பார்ப்போம், நாங்கள் இதை லேர்ன் பண்ணுவோம், நம்மளோட வாழ்க்கையை மாற்றிக்குவோம். அதே மாதிரி இதில் பாதிக்கப்பட்டவங்க அந்த லேர்னிங்க்கு போகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் காலம் வேணும். அவங்க ஹீலிங் அண்ட் லேர்னிங் அந்த ஒரு மியூச்சுவல் ஜேர்னி இல்லையா, அவங்கள ஹீல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதையும் யோசிப்போம். ரிலீஃப் ஒர்க் இன்னும் முடியலை இல்லை. அதுவும் சொல்லணும். என்னென்னு சொன்னால் இன்னமும் கூட நிறைய இடங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் செய்கிற வேலையில் கூட சில நேரத்தில் சோஷியல் மீடியாவில் படமாவோ இதாவோ வரலனாலும் கூட வேலை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு விஷயம் கேள்விப்பட்டால் அதுக்கு என்ன செய்யணுங்கிறது நெட்வொர்க் மூலமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்க ஒழிய ஃபிசிக்கலாக செய்கிற வேலைகள் சில நேரம் வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா அது ஒரு நாள் 2 நாளில் முடிகிற வேலையும் இல்லை. ஆக்சுவலி இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட ஒரு ஐடியாவை வச்சு சொல்கிறேன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 1.5 வருஷமாவது ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு நார்மலாக திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தெரியலை எனக்கு. இது அதை விட கூடயோ குறைவாக எடுக்கலாமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக. ஸோ அதே நேரம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இலங்கையில் ஒரு பெரிய விவாதமாக முடிவான்னு எனக்கு தெரியல. அந்த பாடசாலை மணித்தியாலத்தை அரை மணித்தியாலமாக கூட்டுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்படியே ஒரு விஷயம் நடக்குமா இருந்தால் அந்த ஹவர் ஆஃப் அந்த மினிட்ஸ் ஆஃப் ½ an hour நம்ம ஹீலிங்காகவும் என் குடி மக்கள்னு நான் எப்படி வாழ்கிறது, ஐ மீன் அந்த கம்யூனிட்டி நீங்கள் சொன்ன மாதிரி நேச்சரோடு எப்படி வாழ்கிறது, நேச்சருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறத தேடி போகிற ஒரு ½ an hour குழந்தைங்களுக்கு அது டிசைன் பண்ணப்படுமா இருந்தால். ஏன்னா இனி வர இரால மனிதர்கள் நாங்கள் ஹோமோ சேப்பியன்ஸாக கொண்டு வந்த இந்த எல்லா கயாஸ்லேருந்து நம்ம எவ்வளோ தூரம் தப்பிக்க முடியும்னு தெரியாது. கிளைமேட் கிரைசிஸ் இதுக்கு ரீசனும் நம்ம தான். இப்போ நீங்கள் அள்ளுற ஒவ்வொரு என்னது ட்ரக் மண்ணும் இதுக்கு காரணம் தான். நீங்கள் வெட்டி இருக்கக்கூடிய மரங்களும் இதுக்கு ஒரு வகையிலான ஒரு காரணம் தான். ஸோ இதில் உங்கள் பங்கும் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்க. ஸோ அதனால் நம்ம நிறைய விஷயங்களுக்கு தயாராகணும், அதுக்கு குழந்தைங்களை தயார் பண்ணணும். அதே மாதிரி நம்ம கடந்த காலம் நம்ம ஸ்டார்ட் பண்ணதே எனக்கு அதில் தானே. நான் எவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டோம் ஸ்ரீலங்காவில். இப்போ நம்ம ஹீல் பண்ணப்படாத ஒரு கடந்த காலம் மலையகத்தில் இருந்து தெற்கில் இருந்து வடக்கு கிழக்கு வரைக்கும் இருக்குது, மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் என்ன சொல்கிறது மனசில் வச்சுட்டு நம்ம ஒரு ஹீலிங்கை நோக்கி போகணும். கூடி அழுறதுக்கான ஒரு நாள் குயிக்காக வரணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறேன், ப்ரே பண்ணுறேன். தேங்க்யூ சிந்துஜா. தேங்க்யூ.